அதே போன்று அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் கூட இந்த கைது சம்பவத்தை கண்டித்திருக்கின்றார்கள். அதிமுக தரப்பிலே எதிர்க்கட்சி தலைவர் பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்பது அவசியம், எனவே இந்த கைது சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எனவே திமுகவை சார்ந்த உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக தற்பொழுது பல்வேறு கட்சிகள் கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அதிமுக இந்த கைது நடவடிக்கையை கண்டித்திருக்கின்றது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் தங்களுக்கு எதிராக திமுக அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படுவதாக சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். இப்பொழுது உதயநிதி கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அதிமுக தலைமை கைது சம்பவம் நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். சட்டப்பேரவை நடைபெறக்கூடிய காலகட்டத்திலே எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வது சரியான அணுகுமுறை அல்ல என்பதாக முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான தற்போதைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையின் மூலமாக எடுத்து கூறியிருக்கின்றார். எனவே இந்த முறை சட்டப்பேரவை கூடும் பொழுது தமிழக வெற்றி கழகம் ஒரு அணியாகவும், அது தவிர்த்த பிற கட்சிகள் குறிப்பாக அதிமுக திமுக ஒரு அணியாகவும் இரண்டு தரப்புகளாக இருந்து கேள்விகளை எழுப்பி ஒருவர் மீது ஒருவர் விமர்சனங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே சட்டப்பேரவை வழக்கமாகவே தமிழகத்திலே பட்ஜெட் கூட்டத்தொடர் என்றால் அதில் விவாதங்கள் அனல் பறக்கும். இதற்கு முன்பாக திமுக ஆட்சியில் இருந்த நிலையிலே அதிமுகவை நோக்கி பல குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுகவை நோக்கி துறை வாரியாக திமுக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும், அதற்கு அந்தந்த துறையினுடைய அமைச்சர்களாக இருந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எழுந்து பதிலடி கொடுப்பதுமாக சுவாரஸ்யமாக இருக்கும் தமிழக சட்டப்பேரவை. இப்பொழுது தாவேக அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதே போன்ற ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரை தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தமிழக வெற்றி கழக அரசு கைது செய்திருப்பதன் காரணமாக இந்த ஒரு கைது சம்பவத்தை முன்வைத்து பல்வேறு கேள்விகளை சட்டப்பேரவைக்கு உள்ளாக எழுப்புவதற்கான வாய்ப்பு திமுக சார்பில் இருக்கின்றது. எனவே அதையெல்லாம் அவர்கள் கேள்விகளாக சட்டப்பேரவையில் எழுப்பும் பொழுது தமிழக வெற்றி கழகம் அதற்கான பதிலடி எப்படி தரப்போகின்றது என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது இந்த கைது நடவடிக்கையில் எந்த தவறும் இல்லை, பெண்களை வசைபாடுவதை எப்படி அனுமதிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாரோ இத்தகைய பேச்சுக்கு, அந்த நடவடிக்கையை தான் தற்போதைய முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் அவர்களும் எடுத்திருக்கின்றார். எனவே இதில் அதிமுக ஒரு மாறுபட்ட கருத்துக்களை முன்வைப்பது வியப்பாக இருக்கின்றது என்ற ஒரு தகவலையும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கூறியிருக்கின்றார். எனவே சட்டப்பேரவையிலே திமுக அதிமுகவிற்கு எதிராக ஒரு முக்கியமான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரு கூறுகளாக பிளவுற்று, அதாவது தாவேகா ஒரு பக்கமும் திமுக அதிமுக மறுபக்கமுமாக தமிழக சட்டமன்றத்தில் விவாதங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டு தஞ்சை அழைத்து செல்லப்படுகின்றார். தஞ்சையில் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் நீண்ட விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. விசாரணை நிறைவுற்ற பிறகுதான் அவர் விடுவிக்கப்படுவார். விடுவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் சாலை மார்க்கமாக தன்னுடைய காரில் உதயநிதி அவர்கள் பயணம் செய்வாரா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அல்லது முன்னாள் அமைச்சர்கள் பலர் சென்றிருக்கின்றார்கள், அவர்களில் யாரேனும் ஒருவருடைய காரிலே துணை முதலமைச்சராக இருந்து தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கைது நடவடிக்கைக்கு பிந்தைய தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வாரா என்ப ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.